வணக்கம். ஒரு தேர்தலை புரிஞ்சுக்கிறதுனா சும்மா எண்களை பார்க்கறது மட்டும் இல்லைங்க. அது ஒரு தொகுதியோட ஆன்மாவையே புரிஞ்சுக்கிறது. இந்த பகுப்பாய்வுல நாம அம்பாசமுத்திரங்கிற ஒரு தொகுதியை மட்டும் பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா அதன் வழியா நவீன இந்திய ஜனநாயகத்தோட இயக்கம் எப்படி இருக்கு, உண்மையான கள யதார்த்தம் என்னன்னு ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் தலைப்புச் செய்திகளை தாண்டி ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான வரைபடத்தை உருவாக்குற ஒரு முயற்சி. அரசியலை நாம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த மண்ணையும் தண்ணீரையும் மக்களோட வாழ்வாதாரங்களையும் புரிஞ்சுக்கணும். தாமிரபரணி ஆற்றங்கரையில இருக்கிற அம்பாசமுத்திரம் ஒரு பக்கம் விவசாயத்தோட ஆழமான வேர்களையும் இன்னொரு பக்கம் நவீனத்தோட மெல்லிய கிளைகளையும் ஒரு சேர வச்சிருக்கிற ஒரு இடம். இங்க பதியிற ஒவ்வொரு ஓட்டும் ஒரு விவசாயியோட நம்பிக்கை, ஒரு இளைஞனோட கனவு, ஒரு தாயோட கவலைன்னு நிறைய கதைகளை நமக்கு சொல்லுது. சரி, இப்போ நம்ம கள யதார்த்தம் என்னன்னு பார்ப்போம். எந்த ஒரு அரசியல் வியூகமா இருந்தாலும் சரி, அது மக்கள் கிட்ட இருந்து தான் தொடங்கணும். அவங்களோட தேவைகள் என்ன, அவங்க அனுதினமும் சந்திக்கிற போராட்டங்கள் என்ன, அவங்க நம்பிக்கை எது மேல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு தொகுதியோட உண்மையான வரைபடமே நமக்கு கிடைக்கும். இந்த தொகுதி ஒரு மாதிரி ரெண்டா பிரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 57% நகர்ப்புறம், 43% கிராமப்புறம். இது வெறும் கணக்கு இல்லைங்க, இது ரெண்டு வேற வேற உலகங்களோட சந்திப்பு. ஒரு பக்கம் நகர வளர்ச்சி, அதோட லட்சியங்கள். இன்னொரு பக்கம் கிராமங்களோட அடிப்படை தேவைகள், விவசாயம் சார்ந்த வாழ்க்கை. இந்த பிளவு ஒரு குடும்பத்தோட அன்றாட வாழ்க்கையில எப்படி தெரியுது யோசிச்சு பாருங்க. நகரத்துல இருக்கிற ஒரு பெற்றோர் தன்னோட பிள்ளையோட நீட் தேர்வு மார்க் பத்தியும் ஹையர் ஸ்டடீஸ் பத்தியும் கவலைப்படுறாங்க. ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்துல இருக்கிற விவசாயி இந்த வருஷம் மழை சரியா பெய்யுமா, நம்ம விளைச்சலுக்கு நல்ல விலை கிடைக்குமான்னு கவலைப்பட்டுட்டு இருக்கார். இதுதான் இங்க இருக்கிற ரெண்டு வெவ்வேற ஆனா ஒரே நேரத்துல நடக்கிற யதார்த்தம். மக்களோட முக்கிய கவலைகளை நாம ஒரு லிஸ்டா மட்டும் பார்க்கக்கூடாது. ஒழுங்கா தண்ணி வரலங்கிறது வெறும் நிர்வாக குறைபாடு இல்ல, அது ஒரு தாயோட தினசரி வேதனை. வேலை இல்லாம இருக்கிறது ஒரு பர்சன்டேஜ் கணக்கு இல்ல, அது ஒரு இளைஞனோட கனவு செதஞ்சு போறது, ஒரு குடும்பத்தோட பொருளாதார சுமை. இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு கண்ணியமான பாதுகாப்பான வாழ்க்கைக்காக மக்கள் நடத்துற அடிப்படை போராட்டத்தோட வெளிப்பாடு. சரி, இப்ப சமூக பார்வையில இருந்து அரசியல் களத்துக்கு வருவோம். தேர்தல் டேட்டாங்கிறது வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது ஒரு துப்பறியும் நிபுணருக்கு கிடைக்கிற க்ளூ மாதிரி. ஒவ்வொரு எண்ணும் ஒரு கதையை சொல்லுது. மக்களோட மனநிலை, அவங்களோட தேர்வுகள், ஏன் அவங்களோட அமைதியான எதிர்ப்புகளை கூட அது வெளிப்படுத்துது. 2021 தேர்தலை எடுத்து பார்த்தா அதிமுக 47.96% வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்கு. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவோட வாக்கு வங்கி அது 38%க்கும் மேல ரொம்ப வலுவா, கிட்டத்தட்ட அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இது என்ன சொல்லுது? அதிமுக ஜெயிச்சாலும் திமுகவுக்கும் ஒரு நிலையான, உறுதியான அடித்தளம் இருக்கு. இந்த தொகுதியில வெற்றி தோல்விங்கிறது ஒரு மெல்லிய நூலில தான் தொங்கிட்டு இருக்கு. அடுத்ததா ஓட்டுப்பதிவு 2016ல 72.97%, 2021ல 72.05%, கிட்டத்தட்ட 1% குறைஞ்சிருக்கு. இது பார்க்கறதுக்கு சின்ன நம்பரா தெரியலாம், ஆனா அரசியல் பகுப்பாய்வுல இது ஒரு பெரிய கதையே சொல்லும். ஒருவேளை வாக்காளர்கள் மத்தியில ஒருவித சோர்வோ அதிருப்தியோ இருக்கலாம்ங்கிற ஒரு மெல்லிய அறிகுறி இது. மக்கள் அமைதியா இருக்கும்போது நாம இன்னும் கவனமா அவங்கள கேட்கணும். ஆக முக்கியமான கேள்வி இதுதான். இந்த சின்ன அதிருப்தியோட வேர் எங்க இருக்கு? இந்த அமைதியான சிக்னல்களை எப்படி ஒரு வாய்ப்பா மாற்றுறது? வெற்றிக்கான பாதை இந்த கேள்விகளுக்கான பதில்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிக்க நாம போட்டியோட தன்மையை இன்னும் ஆழமா அலசி பார்க்கணும். இப்போ நாம போட்டியோட உடற்குறியலை ஆராய்வோம். இது தனிப்பட்ட நபர்களை பத்தின விமர்சனம் கிடையாது. அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துற அமைப்புகள், அதோட பலம் பலவீனங்கள் பத்தின ஒரு நடுநிலையான பகுப்பாய்வு தான் இது. ஒரு பக்கம் பதவியில இருக்கிற கட்சியோட சிஸ்டம், மறுபக்கம் சவால் விடுற கட்சியோட வாய்ப்புகள். முதல்ல இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த இசக்கி சுப்பையா. அவரோட பதவிக்காலத்தை மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா தொகுதியோட தற்போதைய மனநிலையே நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு தலைவரா அவருக்கு சில பலங்கள் இருக்கு. அவர் ஒரு சீனியர் லீடர், முன்னாள் அமைச்சரா இருந்த அனுபவம் இருக்கு, கட்சிக்குள்ள நல்ல தொடர்புகள் இருக்கு. ஆனா பலவீனங்களும் இருக்கு. அவர் கட்சி மாறின வரலாறு அவரை ஒரு அதிகார வர்க்கத்தோட பிரதிநிதியா காட்டுது. அதோட மாநில அளவுல அதிமுகவோட தற்போதைய நிலைமையும் அவருக்கு ஒரு பின்னடைவா இருக்கலாம். அவரோட பதவி காலத்துல நடந்த ஒரு மிக மோசமான சம்பவம் அம்பாசமுத்திரம் காவல் நிலைய சித்திரவதை வழக்கு. இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்ல. இது சட்ட ஒழுங்கு மேலையும் அரசாங்கத்து மேலையும் மக்கள் வச்சிருந்த நம்பிக்கைய ஆழமா உலுக்கிடுச்சு. இது நிர்வாகத்தோட பிம்பத்தை ரொம்பவே சேதப்படுத்திருச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு ஜனநாயகத்துல பொதுவெளியில பேசுறதுங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு.
ஒரு அரசாங்கம் தன்னோட குடிமக்களோட அடிப்படை மனித கண்ணியத்தை பாதுகாக்க தவறும்போது மக்கள் தங்களோட குரலை எழுப்ப வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி சம்பவங்கள் நாம ஏன் பொறுப்பா பொது விவாதங்களை ஈடுபடணுங்கிறத நமக்கு அழுத்தமா ஞாபகப்படுத்துது. அவரோட செயல்பாடுகளை மதிப்பிடும்போது சில கவலைக்குரிய எண்கள் நமக்கு கிடைக்குது. நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்ததுல 5க்கு 2 மார்க், உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல 5க்கு 1, பொது நம்பிக்கையிலேயோ 5க்கு வெறும் 1 தான். இந்த குறைஞ்ச எண்கள் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளையும் மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் நடுவில் இருக்கிற பெரிய நம்பிக்கை இடைவெளியையும் ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இப்ப சவாலை எதிர்கொள்ற திமுகவோட நிலைய பார்ப்போம். அவங்களோட நிலையான வாக்கு வங்கியும் வலுவான கட்சி அமைப்பும் அவங்கள ஒரு சீரியஸான புறக்கணிக்க முடியாத போட்டியாளரா மாத்துது. அவங்களோட பலம் பல அடுக்குல இருக்கு. முதல்ல அந்த 38% அசைக்க முடியாத ஓட்டு வங்கி. 2வது தலித் மற்றும் கிறிஸ்துவ சமூகங்கள் மத்தியில் இருக்கிற வலுவான ஆதரவு. 3வது கள அளவுல ரொம்ப திறமையா வேலை செய்யற நல்ல ஒருங்கிணைக்கப்பட்ட தொண்டர்கள் கட்டமைப்பு. இந்த காரணிகள் எல்லாம் சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை அவங்களுக்கு கொடுக்குது. இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை அலசி பார்த்தோம். இனி தீர்வுகளை நோக்கி போவோம். இது வெறும் தேர்தல் அறிக்கை மாதிரி கிடையாது. இது டேட்டாவை அடிப்படையா வச்சு மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்கான ஒரு முழுமையான நிர்வாக வரைபடம். எப்படி ஒரு வெற்றிகரமான மக்கள் மைய நிர்வாகத்தை கட்டமைக்கலாங்கிறதுக்கான ஒரு தெளிவான திட்டம். இந்த வரைபடத்தோட இதயம் சதுர்முக கோட்பாடு. இது 4 அம்சங்கள் கொண்ட ஒரு முழுமையான அணுகுமுறை. சிவன், விஷ்ணு, பிரம்மா, துர்கா, இந்த 4 அம்சங்களும் ஒன்னு சேர்ந்து மக்களோட ஒரு புதிய வலுவான நிர்வாக ஒப்பந்தத்தை உருவாக்குது. முதல் அம்சம் சிவன், அதாவது கொள்கை ரீதியான ஆக்ரோஷம். இப்போ இருக்கிற அமைப்போட தோல்விகளை, குறிப்பா சட்ட ஒழுங்கு, ஊழல் மாதிரி விஷயங்கள்ல ஆக்ரோஷமா ஆனா ஆதாரங்களோட கேள்வி கேட்கறது. இந்த தேர்தலை ஒரு தோல்வி அடைஞ்ச சிஸ்டத்துக்கு எதிராக ஒரு சாமானியன் நடத்துற போராட்டமா கட்டமைக்கிறது. 2வது அம்சம் விஷ்ணு, அதாவது உறுதியான ஸ்திரத்தன்மை. மக்களுக்கு ஏற்கனவே நன்மை தர நலத்திட்டங்கள் பாதுகாக்கப்படும், தொடரும், இன்னும் மேம்படுத்தப்படும்னு உறுதி கொடுக்கிறது. திடீர்னு கொள்கைகளை மாத்தாம அமைதியான கணிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் கிடைக்கும்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. 3வது அம்சம் பிரம்மா, அதாவது நிர்வாகத்துல புதுமை. வேலையில்லா திண்டாட்டம், தண்ணீர் பற்றாக்குறை மாதிரி நீண்ட கால பிரச்சனைகளுக்கு புதிய சாங்கான யோசனைகளோட தீர்வு காணுறது. டெக்னாலஜி மூலமா விவசாயத்தை முன்னேற்றுறது, இளைஞர்கள் தொழில் தொடங்க மானியம் கொடுக்கறது, நீர் மேலாண்மையில நவீன முறைகளை கொண்டு வரதுன்னு சொல்லலாம். 4வது ரொம்ப முக்கியமான அம்சம் துர்கா, முழுமையான பாதுகாப்பு. இது சமூகத்துல இருக்கிற மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வலிவான பாதுகாப்பு வலைய உருவாக்குறது. விவசாயிகளுக்கு வறட்சி காப்பீடு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு சிறப்பு ஆதரவு திட்டங்கள் மூலமா பாதுகாப்பு கொடுக்கிறது. பாருங்க, ஒரு வியூகம்ங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அதை செயல்படுத்தும் பொழுதுதான் அதுக்கு மதிப்பு. இப்ப இந்த வரைபடத்தோட முதுகெலும்பா இருக்கிற உறுதியான பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை பத்தி பாப்போம். இந்த நம்பரை பாருங்க, 200 கோடி ரூபாய். இது ஒரு பெரிய தொகைதான். ஆனா இது வெறும் நிதி ஒதுக்கீடு இல்ல. இது கிராமப்புறங்களுக்கு குடிநீர் குழாய் பதிக்கிறதுக்கான ஒரு முழுமையான முதலீடு. ஆனா இந்த பெரிய நம்பர் அம்பாசமுத்திரத்துல இருக்கிற ஒரு சாதாரண குடும்பத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது? அவங்க அன்றாட வாழ்க்கையில இது என்ன மாற்றத்தை கொண்டு வர போகுது? அந்த தாக்கத்தை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதோட உண்மையான பலன் இதுதான். ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலமா சுத்தமான குடித்தண்ணீர். அப்படின்னா தண்ணியால பரவுற நோய்கள் ரொம்பவே குறையும். ஒரு குடம் தண்ணிக்காக பல கிலோமீட்டர் நடக்கிற பெண்களோட நேரமும் உழைப்பும் மிச்சமாகும். இது ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கப்படுற ஆரோக்கியம் மற்றும் கண்ணியத்துக்கான ஒரு வாக்குறுதி. இதே மாதிரி தான் 150 கோடி ரூபாயில எல்லா காலத்துக்கும் ஏத்த மாதிரி சாலைகளை போடும்போது விவசாயிகளோட விளைபொருட்கள் சீக்கிரமா சந்தைக்கு போகும். 100 கோடி முதலீட்டுல ஒரு தொழில் பூங்கா வரும்போது அது சுமார் 5000 இளைஞர்களுக்கு உள்ளூர்லயே வேலைவாய்ப்பு உருவாக்கும். ஒவ்வொரு முதலீடும் வெறும் கட்டணம் கட்டுறதில்ல, அது நேரடியா மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக தான். இவ்ளோ பெரிய திட்டங்களை செயல்படுத்தும் போது பணம் மட்டும் இருந்தா போதாது, மக்களோட நம்பிக்கையும் ரொம்ப அவசியம். நலத்திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க அவங்களோட சில தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அப்போ இந்தியாவோட தரவு பாதுகாப்பு சட்டப்படி ஒவ்வொரு குடிமகனோட தகவலும் அவங்களோட வெளிப்படையான சம்மதத்தோட அவங்களோட நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படணுங்கிறத உறுதி செய்யறது நிர்வாகத்தோட அடிப்படை கடமை. நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு இலக்கில்ல, அது ஒரு ஆரம்பம்தான். உண்மையான வேலை மக்கள் ஆணை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தொடங்குது. அதுதான் நிர்வாகம். நாம பார்த்த இந்த டேட்டா அடிப்படையிலான வரைபடம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அரசியல் வியூகம் மட்டும் இல்ல, இது மக்களோட செஞ்சுக்கிற ஒரு புனிதமான ஒப்பந்தம். திறமையான, பொறுப்பான மக்கள் மைய நிர்வாகத்தை கொடுப்போங்கிற ஒரு ஆழமான வாக்குறுதி. ஒரு அரசியல் ஆணையோட உண்மையான அளவுகோல் என்ன? அது வாங்கின ஓட்டுகளோட எண்ணிக்கையா இல்ல வெற்றி வித்தியாசமா?
இல்லவே இல்ல. அதோட உண்மையான அளவுகோல் அது மக்களோட வாழ்க்கையில கொண்டு வர்ற ஒரு நல்ல மாற்றம் தான். நிர்வாகத்தோட உண்மையான வெற்றி தேர்தல் பிரச்சாரத்தோட ஆரவாரத்திலேயோ வெற்றி முழக்கங்கள்லயோ இல்ல. அது ஒவ்வொரு குடிமகனோட வாழ்க்கையிலையும் ஏற்படுற அமைதியான கண்ணியமான முன்னேற்றத்துல தான் இருக்கு. இது அரசியலை தாண்டிய ஒரு நோக்கம். நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில தொடர்பு கொள்ளுங்க அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு கூப்பிடுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.